அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வடசென்னை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டவர் வழக்கறிஞர் பால் கனகராஜ். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. செம்பியம் போலீசார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு செம்பியம் போலீசார் பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். வடசென்னை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டவர் வழக்கறிஞர் பால் கனகராஜ். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு செம்பியம் போலீசார் அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினரிடமும் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது பால் கனகராஜுக்கு செம்பியம் போலீசார் சம்மன் அனுப்பியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், முழு விவரம் என்ன வழங்கலாம்? வணக்கம். பால் கனகராஜ், பாஜகவினுடைய வழக்கறிஞர் பால் கனகராஜ் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக 11 மணி அளவில் நேரில் ஆஜராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் விசாரணைக்கு ஆஜராக அவர் 11 மணிக்கு வருவார் என தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை பால் கனகராஜிடம் விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் பால் கனகராஜ், ரவுடி நாகேந்திரன், சம்போ செந்தில் உள்ளிட்டவர்களுக்கு வழக்கறிஞராக பணியாற்றியதால் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பிய நிலையில் அவர் இன்றைய தினம் ஆஜராகின்றார். அதே போல ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை பொறுத்தவரையிலே இதுவரை 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கு பொறுத்தவரையிலே இதனுடைய முக்கிய குற்றவாளி யார், அதாவது கொலை செய்தவர்கள், கொலை செய்வதற்கு அந்த துணையாக இருந்தவர்கள், அதற்கு பொருள் உதவி செய்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையிலே பாஜகவினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் தற்போது ஆஜராவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவினுடைய சார்பிலேதான் இவர் வடசென்னை நாடாளுமன்ற தேர்தலில் கூட நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டிருந்தார். இந்த நிலையிலே சென்னையில் மிக முக்கியமான ஒரு வழக்கறிஞர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் இவர் தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். இது தொடர்பாக காவல்துறையினர் ஏற்கனவே அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். இவருக்கு சம்மன் அனுப்புவதற்கான காரணம் இதில் அவருக்கு தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி இவர் இந்த கொலையிலே சம்பந்தப்பட்டவர்களாக கூறப்படக்கூடிய முக்கியமான ரவுடிகள் நாகேந்திரன், அவர் தற்போது சிறையில் இருக்கின்றார். அவர் சிறையிலிருந்து இயக்குவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சம்போ செந்தில் வெளிநாடுகள் இருப்பதாகவும் வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கின்றது. இந்த இருவருக்கும் வழக்கறிஞராக பணியாற்றியவர் பால் கனகராஜ் என்ற அடிப்படையிலே அவரை நேரடியாக அழைத்து விசாரணை செய்தால் ஏதாவது உண்மை கிடைக்குமா என்ற கோணத்திலே போலீசார் அவரை சம்மன் கொடுத்து வரவழைக்கிறார்கள். சம்போ செந்தில் பொறுத்தவரையில் தற்போது எந்த நாட்டில் இருக்கின்றார், அவர் இந்த கொலையிலே சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்று பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையிலே வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் மேற்கொள்ளக்கூடிய விசாரணை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது.